ஹாய் நண்பா, எய்ம்ஸ்ல இருந்து சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2551 காலியிடங்கள் நம்ம தமிழகத்தில் எய்ம்ஸ் மதுரையில் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், இன்டர்வியூ கிடையாது. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறையிலிருந்து தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நாடு முழுவதும் 2500+ காலியிடங்கள். ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர். இந்த ஜாபுக்கு ஒரு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் வைக்கிறாங்க, இன்டர்வியூ கிடையாது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் February 24 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில் வர்றதுனால பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத தொடக்கத்தில் 50,000 55,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாவது இப்போ பேச்சுலர் சயின்ஸில் நர்சிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியில் போஸ்ட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலோ போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலோ நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஸ்டேட் இல்லைனா இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சியில் நர்சிங் எடுத்து படித்த ஃப்ரெஷருக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி படிக்கலை, அதுக்கு பதிலாக டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் எடுத்து படிச்சிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆனால் டிப்ளமோ படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற பட்சத்தில் குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் 50 படுக்கைகள் கொண்டுள்ள ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறைந்தது 2 வருடங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதுங்க. அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்க்கு 3000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வருதுன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் ஹெவியாக தான் இருக்கும். அதே மாதிரி SC ST கேண்டிடேட் EWS அப்படின்னா 2400 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு மட்டும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான எக்ஸாம் டேட் ஃபஸ்ட்டு வந்து CBT ஸ்டேஜ் 1 எக்ஸாம் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து April 11 கண்டக்ட் பண்ணுறாங்க. CBT ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாம் April 30 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. மார்ச் மாதம் 16 இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 years இருக்குது, OBCக்கு 3 years இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை இன்னும் தெளிவாக போட்டிருக்காங்க. எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பற்றியும் கிளியராக இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம் வந்து தெளிவாக இருக்குது. மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கும் ஆப்டிடியூட் டாப்பிக்கும் எக்ஸ்ட்ரா கவர் ஆகுது. அண்ட் 80 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த ஜாப். அண்டு அது மட்டும் இல்லை, நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷனுக்கான, அதாவது மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க. 160 கொஸ்டின் 160 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், அதாவது நர்சிங் கோர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷனில் இருக்குது. இந்த 2 எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதுங்க. உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் தான். நாடு முழுவதும் 2000 வேகன்சி டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்களுக்கு எவ்வளோ காலியிடங்கள் இருக்குது, மெயில் கேண்டிடேட்க்கு எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எவ்வளவு இருக்குது, எல்லாமே வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2551 காலியிடங்கள். இதில் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எய்ம்ஸ் மதுரையில் வரும். எய்ம்ஸ் மதுரையில் மட்டும் 30 காலியிடங்கள் வந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். பேச்சுலர் சயின்ஸில் நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலோ டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம தமிழகத்தில் இப்போ தான் நர்சிங் ஆஃபீஸர் முதல் முறையாக வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள்.
எய்ம்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருமே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் லாகின் டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.